தூங்க வந்தியா? இல்ல துபாய்க்கு ஃபிளைட் ஏற வந்தேன். என்ன நக்கலா பேசுற? என்ன நீ கேட்ட கேள்வி எப்படி இருக்கு? தூங்க வராம வேற எதுக்கு இங்க வருவாங்க? மாமா பெர்மிஷன் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? ஆமாமா, யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எப்படியும் அப்பா வேணாம்னு சொல்லிடுவாரு. நீ அழுதுகிட்டே வருவ. உனக்கு எப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இப்ப அதெல்லாம் வீணா போச்சு. நீ வருத்தப்படாத. என்ன உனக்கு மாமா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஆ, ம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீ ரூம்மேட்டா போயிட்டு எனக்கு இல்லாமலையா உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். சரி, எனக்கு தூங்கணும் அதானே? தூங்கு தூங்கு. எனக்கு தான் நைட் எல்லாம் தூக்கமே வராது. வேற வேற ஆங்கிள் மாமா பெர்மிஷன் கொடுத்தத பத்தி யோசிச்சு பாத்துட்டே இருப்பேன். தூங்கல? ஒண்ணு சொல்லணும்னு ரொம்ப நேரமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னோட வாய மூடனா அது சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன். என்னன்னு சொல்லு. நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். பெருசா காசு கொடுக்கலனாலும் உன் செலவுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா நீ அதை கடைசி வரைக்கும் வாங்கவே இல்ல. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஆகணும்னு நின்ன. முதல்லலாம் இவன் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்னு நான் யோசிச்சேன். அப்புறம் உன் இடத்துல இருந்து யோசிக்கும் போதுதான் அந்த டியூஷன் அது மூலியமா வர காசு உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீ அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச போறதா சொன்னல, அப்ப கூட கடைசியில நீ தான் உனக்காக பேசுவேன்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுவே இன்னைக்கு நடந்துருச்சு. அப்பா பர்மிஷன் கொடுத்தது உனக்கு வேணா பெரிய விஷயமா தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்காக நீ பேசின பாத்தியா, அதுதான் பெரிய விஷயம். உன் மனசுல ஒண்ணு நினைச்ச அது உனக்கு சரின்னு தெரியுது. அதுக்காக கடைசி வரைக்கும் போறானா பாத்தியா, அது நிஜமாவே பெரிய விஷயம். உனக்காக நீ பேசினதை பார்க்க எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன் வீட்டுல இருந்த எல்லாருக்குமே, ஏன் அப்பாவுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஒரு அங்களும் கூட அங்க இங்க அசையாம நிக்கிற பாத்தியா, அது ரொம்ப நல்ல குணம். அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் மாத்திக்காத.